ஹலோ மக்களே, இதா ஒரு மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. தேங்காய் சட்னி எப்படி தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு, ரவை தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் போட்டோம் மிக்சியில். வெங்காயம் தேங்காய் போட்டாச்சு, பெரிய வெங்காயமும் தேங்காயும். தேவையான அளவு உப்பு, நமக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் அரைச்செடுத்தது. இது தோசைக்கு, இட்லிக்கு, ரவை தோசை எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த ரவை தோசை செஞ்சுருக்கேன். ரவை தோசையில் மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வெள்ளை ரவையில் தோசை. இதா வெங்காய சட்னி, தேங்காய் வெங்காயம் போட்ட சட்னி. இதா அதில் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.